ஹலோ கைஸ், இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். பிக் பாஸ் சீசன் 7ல் இந்த பர்சன் டைட்டில் வின்னராக இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாது, இவருக்கு தகுதியே இல்லைன்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள் யார் அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து தெரிவிக்குவோம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பிக் பாஸ் வீட்டில் ஒரு புதிய டாஸ்க் வந்து கொடுத்துருந்தாங்க. மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்கில் அந்த டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் தனித்தனியாக வந்து இந்த நபர் இந்த காரணத்திற்காக டைட்டில் வின்னராக என்னால் இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆள் யார் அப்படிங்கிறத பேரோடு சொல்லி காரணத்தையும் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் அவர்கள் வந்து டாஸ்க் வந்து கொடுத்துருந்தார். இந்த டாஸ்க்கை வந்து பார்த்திங்கன்னா மணிச்சந்திரா போயிட்டு கன்ஃபெஷன் ரூம்லேருந்து எடுத்துகிட்டு வரும்போதே ஒரு மாதிரி வந்து சைக்காக வந்தார்னே சொல்லலாம். அண்ட் எல்லாருக்கிட்டையும் சொன்னது என்னென்னா, ப்ரூட்டலாக தான் இருக்குது இந்த டாஸ்க்கு, அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள், இது வந்து ஒரு டாஸ்க் தான் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லியிருந்தார். மற்றவங்களும் வந்து சொல்லியிருந்தாங்க. நிக்சனும் வந்து சொல்லியிருந்தாப்புல. அண்ட் அர்ச்சனா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எப்பா சண்டைலாம் வேணாம்ப்பா, சண்டை போட்டு ஒரு மாதிரி இருக்குது, மைண்டெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடும் சண்டை போட்டால், ஸோ அதனால் நான் வந்து இதை டாஸ்க்காகவே பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ இதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, இமேஜினே பண்ணக்கூட முடியாத ஒரு டைட்டில் வின்னர் யாராக இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க. அதாவது தகுதியே இல்லாத ஆட்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா, நிக்சன் அவர்கள் போயிட்டு விசித்ரா மேமை வந்து சொல்கிறார். எப்படி நிக்சன் வந்து விசித்ரா மேமை வந்து இவங்களை வந்து டைட்டில் வின் பண்ணுறதுக்கு என்னால் இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாது. பட் அவர் வந்து சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரணங்கள் இதுக்கப்புறம் வரக்கூடிய டாஸ்க் எல்லாமே மென்டலியாகவும் சரி அண்ட் ஃபிசிக்கலாகவும் சரி பயங்கர இதாக இருக்கும். இதுக்கு முன்னாடி இருந்தது வேறு, பட் இதுக்கப்புறம் வரக்கூடிய டாஸ்க்கெல்லாம் ரொம்பவே ப்ரூட்டலாக இருக்கும், ரொம்ப ஃபிசிக்கல் டாஸ்க்காக வந்து இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் சகிப்புத்தன்மை இல்லாத ஒரு ஆள் தான் வந்து பார்த்திங்கன்னா விசித்ரா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. பட் விசித்ரா அதுக்கு வந்து பதிலடி கொடுத்துட்டாங்க. நான் வந்து சகிப்புத்தன்மையாக அதிகமாக வச்சுருக்கேன்னு சொன்னடா, நீ மாற்றி புரிஞ்சிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி. பட் விசித்ராவுக்கு சொன்ன ரீசன் வந்து கரெக்ட். ஒரு வேளை மென்டலியாக இவங்க ஸ்ட்ராங்காக இருந்தால் கூட ஃபிசிக்கலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ராங்காக இல்லாமல் இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. பட் எனிஹவ் அவங்களுக்கு வந்து ஃபேன் பேசஸ் வந்து அதிகமாக இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து விக்ரம், இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். விக்ரம் வந்து யாரை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ச்சனா அவர்களுக்கு இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாதான் அர்ச்சனாவை இவங்க வந்து டைட்டில் வின்னர் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாப்புல. அதுக்கு அவர் சொன்ன ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு எப்போ போகணுன்னே கேட்டுட்ருக்காங்க. இங்கே நிறைய பேர் வந்து டைட்டில் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு போகிறவங்களுக்கெல்லாம் எதுக்கு டைட்டில் அப்படிங்கிற மாதிரி விக்ரம் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாப்புல. ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், விக்ரமுக்கு வந்து அந்த டைட்டில் வின் பண்ணுறதுக்கான தகுதி இருக்கா, இமேஜின் பண்ண முடியுமா, அதே மாதிரி அர்ச்சனாவுக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்களே வந்து கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள். அதுக்கடுத்து மூணாவது வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு வராப்பில். அவர் வந்து ரவீனாவை சொல்கிறாங்க. ரவீனா வந்து விளையாட்டு புள்ளியாக இருக்குது, அந்த புள்ளியை வந்து ஒத்துக்குது, அதனால் வந்து அது இல்லை அப்படிங்கிற மாதிரி. அர்ச்சனா வந்து விக்ரம் வந்து சொல்கிறாங்க. அது வந்து உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் தெரியும், விக்ரம் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத இவங்க வெளியிலேருந்தே பார்த்துட்டு போனாங்க. அண்ட் உள்ளே என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சிருக்கும். அண்ட் இவர் வந்து தனித்தனியாக வந்து செய்கிறது, அந்த குழுவாக செய்கிறது அப்படின்றது வெளியே வந்து வெளிப்படாமல் போயிடுறது. ஸோ அதனால் வந்து தனியாக நீங்கள் வந்து உங்களோட திறமையை காட்டுங்க, கண்டிப்பாக நீங்கள் டைட்டில் வின் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவாக சொன்னாங்க அர்ச்சனா. அண்ட் விஜய் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரவீனாவை சொன்னாங்க. மாயா வந்து பார்த்திங்க அப்படின்னா விக்ரமுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து அவர் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் அவர் நீங்கள் எல்லாருமே வந்து டைட்டில் வின்னர் ஆகக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கீங்க, இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாதுன்னு சொல்கிறீங்க. அப்படிலாம் கிடையாது. அவர் வந்து பயங்கரமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எஃபர்ட் வந்து போட்டுட்ருக்காரு. இன்னும் கொஞ்சம் இண்டிவிஜுவலாக வந்து எஃபெக்ட் போட்டார் அப்படின்னா கண்டிப்பாக அவர் வந்து ஆகலாம். ஸோ அதனால் தயவுசெய்து அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி விக்ரமுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி மாயா பேசிட்டாங்க. அண்டு மாயா வந்து பார்த்திங்க அப்படின்னா நாமினேட் பண்ணது வந்து விஷ்ணுவை வந்து நாமினேட் பண்ணியிருந்தாங்க. ஐ மீன் இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாது. ஏன்னா அவர் வந்து ஷார்ட் டெம்பர், அவருக்கு ஒன்று தேவை அப்படின்னாக்கா எல்லாரும் யூட்டிலைஸ் பண்ணிப்பார். பட் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி வரும்போது எல்லாத்தையும் கழட்டி விட்டுருவார். ஸோ அதனால் அவருக்கு வந்து அந்த தகுதியே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. மணி வந்து பார்த்திங்க அப்படின்னா விசித்ரா மேம் தான் சொல்கிறாங்க. ரீசன் வந்து நிக்சன் சொன்ன ரீசன் தான். அவங்களால வந்து ஃபிசிக்கலாக மென்டலாக நிறைய விஷயங்கள் வந்து பண்ண முடியாது. ஸோ அதனால் அப்படிங்கிற மாதிரி. ரவீனா வந்து நானே அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா பூர்ணிமா வந்து பார்த்திங்கன்னா ரவீனாவை சொல்கிறாங்க. ரவீனாவை மோஸ்ட்லி சொன்னதுக்கான ரீசன் வந்து அவங்கள வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டாங்க. ஸோ அதனால் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்படியே வந்து மலிப்பிட்டாங்க. அதுக்கடுத்து தினேஷ், இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரூட்டல் அட்டாக் வந்து பண்ணிட்டார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைட்டில் வெறிக்கும் வெறி என்ன, இந்த வாரமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கவே கூடாத ஒரு ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசித்ரா மேம். ஏன்னா ஒரு சின்ன விஷயத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா அட்டென்ஷனை வந்து சீக் பண்ணுறாங்க. அது தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மதர்ஹுட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து உள்ளே கொண்டு வந்துடுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இதுக்கு வந்து சரிப்படுமா அப்படின்லாம் கிடையாது. ஏன்னா இது மட்டுமே வந்து கேமை வந்து நிர்ணயிக்காது. நிறைய டாஸ்க் விளாடணும், நிறைய பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து இவங்ககிட்ட இருக்காது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா விசித்ரா மேம் இந்த வாரமே போயிட்டால் கூட நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தினேஷ் அவர்கள் சொல்கிறாங்க. போயிட்டா கூடாதுன்னு சொல்கிற, இன்னும் ப்ரூட்டலாக வந்து சொன்னார், இந்த வாரத்தை தாண்டக்கூடாது, அதுவே என்னால் இமேஜின் பண்ணி
பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாப்புல. அதுக்கடுத்து விசித்ரா அப்சல்யூட்லி அவங்க வந்து தினேஷை தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான ரீசன் என்னவா இருக்கும், இவர் வந்து இப்படி பண்ணுறாரு, இப்படி பேசுகிறாரு, அதனால் வந்து பார்த்திங்கன்னா கன்னிங்காக இருக்காரு அப்படிங்கிறதுனால தினேஷோட பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து சொன்னது வந்து பார்த்திங்கன்னா ரவீனா அவர்களை இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு 1 or 2 மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா விசித்ரா மேம் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் ரவீனாவையும் வந்து சொல்லியிருக்காங்க ஈக்குவலாக. அண்ட் அர்ச்சனா வந்து பார்த்திங்கன்னா விக்ரம் சொன்னதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரிவிக்கவும். ஸோ யார் டைட்டில் வின்னராக தகுதி இருக்குது அப்படிங்கிறதும் கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவலும் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.